உலக புகழ்பெற்ற பிரதான சின்னம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை சுற்றுலா தலம். இந்தியாவின் முதல் அச்சுக்கூடம் 300 ஆண்டுகள் கடந்த தேவாலயம் தொல்லியல் அகழ்வைப்பகத்தில் குவிந்திருக்கும் வரலாற்று சுவடுகளுடன் இந்தியாவில் ஓசோன் காற்று வீசும் ஒரே கடற்கரை நகரமாகும். தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மற்றும் கவர்னர் மாளிகை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி உலக புகழ்பெற்ற பிரதான சின்னமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது. தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை 1620ஆம் ஆண்டில் தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்கருக்கும் டென்மார்க் நாட்டின் இளவரசர் 4ஆம் கிறிஸ்டியனுக்கும் இடையே தரங்கம்பாடியில் வியாபார தளம் அமைக்க ஒப்பந்தம் ஆனதை தொடர்ந்து நிர்வாக தலைமையகமாக டேனிஷ் கோட்டையை அமைத்தார். நிர்வாக அலுவலகம், வீரர்கள் ஓய்வெடுக்கும் அறை, சமையல் அறை, வெடிமருந்து அறை என பல்வேறு வசதிகளுடன் டேனிஷ் கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழக அரசின் தொல்லியல் துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் டேனிஷ் கோட்டையில் பண்டைய கால பொருட்கள், அப்போதைய ஆட்சியாளர்களின் புகைப்படங்கள், 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த போர்க்கருவிகள், கட்சிக்காரர்கள் பயன்படுத்திய நாணயங்கள், டேனிஷ் கால நாணயங்கள், சோழர் கால நாணயங்கள், பீங்கான் மற்றும் மண்ணால் செய்யப்பட்ட குடுவைகள், சுடுமண் மற்றும் கருங்கல் சிலைகள், பீரங்கிகள், பட்டயங்கள், பத்திரங்கள் என ஆயிரக்கணக்கான அகழ்வாய்வு பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. மேலும் டென்மார்க் நாட்டின் ஆளுமைக்கு கீழிருந்த போது தரங்கம்பாடியை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆளுநர் மற்றும் கலெக்டரின் பங்களாக்களும் இங்கு உள்ளன. முன்னதாக 1706ஆம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்த ஜெர்மன் அறிஞரான சீகன் பால்க் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவி பைபிள் மற்றும் பல்வேறு தமிழ் இலக்கியங்கள் காகிதத்தில் அச்சிடப்பட்டது. இவர் அமைத்த முதல் தேவாலயம் 300 ஆண்டுகள் கடந்தும் புது பொலிவுடன் உள்ளது. மேலும் முதல் பெண்கள் பள்ளிக்கூடம், முதல் தட்டச்சு பயிற்சி கூடம், இந்தியாவின் முதல் காகித ஆலை, முதல் தமிழ் காலண்டர் போன்ற பல்வேறு சாதனைகள் செய்த சீகன் பால்க்கு வாழ்ந்த வீடு அவரது தொண்டுகள் குறித்து விளக்கும் அருங்காட்சியகமாகவும், அவர் அமைத்த இந்தியாவின் முதல் அச்சுக்கூடம் புதுப்பிக்கப்பட்டும் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. இவர் தரங்கம்பாடிக்கு வந்ததன் நினைவாக கடற்கரையில் நினைவு சின்னம் ஒன்றும் உள்ளது. மேலும் கடற்கரையில் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாசிலாமணிநாதர் கோயில் ஒன்றும் உள்ளது. திரும்பிய பக்கம் எல்லாம் வரலாற்று சுவடுகளை தாங்கி நிற்கும் தரங்கம்பாடி உலக அளவில் ஓசோன் காற்று வீசும் 2 இடங்களில் ஒன்றாகவும் இந்தியாவின் ஒரே இடமாகவும் உள்ளது தனி சிறப்பாகும். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் வீசக்கூடிய சுத்தமான ஓசோன் காற்றை சுவாசித்தால் இருதய கோளாறு நீங்கும் என்பதால் இருதய நோய் உள்ளவர்கள் மட்டுமின்றி தரங்கம்பாடிக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தபடி உள்ளது. ஓசோன் காற்று சுவாசிக்க வசதியாக உலாவும் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. 400 ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் டேனிஷ் கோட்டையை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக ரூபாய் 7,96,00,000 மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பித்து சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பழைய பூச்சுகள் அகற்றப்பட்டு புதிய சுண்ணாம்பு, கடுக்காய், வெல்லம் கொண்ட பிரத்யோக தயார் செய்யப்பட்டு மேல் பூச்சு, கலவை பூச்சு பூசப்பட்டு வருகிறது. இதற்காக கடுக்காய், வெல்லம் கொண்ட கரைசல் தயார் செய்யப்பட்டு சுண்ணாம்பு மற்றும் மணல் சேர்ந்து பழங்கால கட்டுமான கலவை தயார் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இயந்திரங்கள் பயன்படுத்தாமல் கட்டுமான தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிதிலமடைந்த பகுதிகள், செங்கல் துகள்கள், பண்டைய கால சித்துக்கள், தட்டோடுகள், மங்களூர் ஓடுகள், செங்கற்கள் கொண்டும் பழமை மாறாமல் புதுப்பித்து வருகின்றனர்.